இந்த பிரச்சனை போறதுக்கு ரீசனுமே அவர் மேல இருக்கக்கூடிய வன்மங்கள் தான். யார் மேலே? தனுஷ் மேல இருக்க வன்மங்கள் தான் இவ்வளவு பிரச்சனைகள். எஸ், இல்லைன்னா அந்த பொண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. பட் யாரோ ஒரு விஷயம் இல்லாமல் அந்த பொண்ணு பேசாது, சொல்லுது. இப்போ இவ்வளோ வைரல் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலையே சார். சொல்லலை. பட் இனிமேல் வரலாம். இனிமேல் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சைபர் கிரைமில் கண்டிப்பாக அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க. ஸோ விசாரணை நடைபெறும், யார் மூலம் வருமுறோம். அப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. தனுஷ் ஆஃபீஸில் போய் என்கொயரி நடக்கும், சிசிடிவி விசாரணைகள் வரும். இப்போ கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்லைன்னா இது திரும்ப 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 தனுஷ் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீரோவை போட்டு அப்பப்போ ஏதோ மெசேஜை போட்டு இங்கே கூப்பிட்டா பேசிகிட்டே இருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க. இல்லை சார், அந்த சாப்டருக்குலாம் போகணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். போகிறாங்க போகலை, நீங்கள் வாழ்க்கையில் வேறு மாதிரி போகணும். இப்போது இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு நீங்கள் எம்கேடி பவர் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்தன் வந்து நல்லா படித்தவருங்க. அப்போவே பத்திரிகையாளராக போகிறாரு. அவருடைய எண்ணம் பூரா ஷார்ட்கட்டில் மைண்டில் போகுது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறேன்னு போகிறாரு. அதன் விளைவாக நிறைய அட்டாக் பண்ண மஞ்சள் பத்திரிகை பேர் எடுத்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாரு. இதை தப்பாக பண்ணும்போது தான் அதில் பாதிக்கப்பட்டவங்க அவரை போட்டு தள்ளுறாங்க. இதான மேட்ரு. அப்போ நீங்கள் குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா இதனுடைய விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டியது வரும். ஸ்ரேயாஸ் இதில் இருந்து தான் வந்து தான் ஃபேக் ஐடியா, அது இல்லை உண்மையான ஐடியா அப்படின்னா ஸ்ரேயாஸ் பண்ணியிருக்கா பண்ணலன்னு தெரிய போகுது, தனுஷ் கூப்பிட்டாரு தெரிய போகுது, இல்லை வேற ஒருத்தனை அவனை தூக்கிட்டு வரலாம். தூக்கிட்டு தான் அடுத்து பண்ண போகிறவர்கள் வந்து பயம் வரும், பண்ண மாட்டாங்க. இது தனுஷ் இமேஜை காப்பாற்றணும்னா இதை சீரியஸாக எடுத்து அவர் ட்ராவல் பண்ணணும். இல்லைன்னா ஏற்கனவே நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கையை தனுஷ் தான் கெடுத்தாருன்னா இதுவும் லிஸ்ட்டில் போய் சேரும்.